குழந்தைகளின் உயிர் குடித்த கோல்ட்ரிப் இருமல் மருந்து விஷமானது எப்படி? மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருமல் மருந்து காரணமாக உயிரிழந்திருப்பது நாட்டை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. நோய் பாதிப்பிலிருந்து குழந்தைகளை காக்க வேண்டிய மருந்தே உயிர் குடிக்கும் விஷமாக மாறியிருப்பது தாழ முடியாத கொடுமை. அலட்சியம், முறைகேடு, விழிப்புணர்வின்மை என பல்வேறு காரணிகள் இதன் பின்னணியில் இருப்பது பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. மத்திய பிரதேசத்தில் சிந்தவாரா மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சளி, இருமல், காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவர்கள் பரிந்துரைத்த இருமல் மருந்தை அருந்தியதால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தனர். மகாராஷ்டிரம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலும் சில குழந்தைகள் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. சளி, இருமல், லேசான காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கோல்ட்ரிப் இருமல் சிரப் கொடுக்கப்பட்ட பின்பு சில நாட்களுக்குள் அந்த குழந்தைகளுக்கு சிறுநீர் வெளியேறுவது குறைந்தது. இதையடுத்து அவர்களுக்கு சிறுநீரக தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. டயாலிசிஸ் சிகிச்சை தொடங்கிய சில நாட்களுக்குள் குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். பின்னர் நடத்தப்பட்ட உடற்கூறாய்வில் குழந்தைகளின் சிறுநீரகங்களில் டை எத்திலின் கிளைகோல் இருப்பது கண்டறியப்பட்டது. இது விஷத்துடன் தொடர்புடைய ஒரு வகை நச்சு ரசாயனமாகும். மத்திய பிரதேச அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழ்நாடு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனம் தயாரித்த கோல்ட்ரிப் என்கிற இருமல் மருந்து இதன் பின்னணியில் இருப்பதை உறுதி செய்தனர். இதையடுத்து மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோல்ட்ரிப் சிரப் தயாரித்து வந்த தனியார் ஆலை உள்ள சுங்கவார் சத்திரத்துக்கு மத்திய பிரதேச சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்தனர். மருந்துக்கு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளையும் உள்ளூர் காவலர்களையும் அவர்கள் தொடர்பு கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக அந்த ஆலையின் உரிமையாளர் ரங்கநாதன் கைது செய்யப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறார். இந்த நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்க, குழந்தைகளுக்கு உகந்த மருந்துகளே அவர்களுக்கு கிடைப்பதாக மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை இப்போது ஆட்டம் கண்டிருக்கிறது. பொதுவாக இருமல் மருந்தால் குழந்தைகளுக்கு பலன்களோடு பாதிப்புகளும் ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மருத்துவர்களின் உரிய பரிந்துரை இல்லாமல் நேரடியாக மருந்தகங்களில் வாங்கப்படும் மருந்துகளும் குழந்தைகளுக்கு பேராபத்தை விளைவிக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையும் தனி உடலமைப்பை கொண்டது என்பதால் ஒரே மாதிரியான மருந்தை எல்லா குழந்தைகளுக்கும் அளிக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 2023 காம்பியா நாட்டில் 70 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்துக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தரமற்ற இருமல் மருந்தே காரணம் என உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டியிருந்தது. உஸ்பெஸ்கிஸ்தானில் 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சிங் ராகவேந்திரா பிரதாப் என்னும் இந்தியருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இப்படி குழந்தைகளுக்கான மருந்துகள் விவகாரத்தில் ஏற்கனவே சர்வதேச அளவில் இந்தியாவின் பெயர் எதிர்மறையாகவே பதிவாகி இருக்கிறது. மருந்துகள், அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 படி மருந்து தயாரிப்பு, விற்பனை, விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பு மாநில அரசுக்கும் அதை கண்காணிக்கும் பொறுப்பு மத்திய அரசுக்கும் உள்ளது. இந்த விவகாரத்தில் மருந்தில் பிரச்சனை இருப்பது தெரிந்தவுடன் விரைந்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற தமிழக அரசு இனி வரும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி தரமற்ற மருந்து உபயோகத்தை முன்கூட்டியே தடுக்க வேண்டும். தர பரிசோதனைகளில் தோல்வியுறும் நிறுவனங்களின் பெயர்களை பொது வெளியில் அறிவித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் முக்கியம். அரசுகளின் உரிய சட்ட நடவடிக்கைகள், தொடர்ச்சியான கண்காணிப்பு கடுமையாக்கப்பட்டால்தான் இது போன்ற அவலங்களுக்கு முடிவு கட்ட முடியும்.